நடந்த எல்லாவற்றிலும் சிறப்பு பர்ஃபார்மன்ஸ் தேர்வு செஞ்சு இப்ப அரோரா சொல்ல வரேன். திவாகரன் இப்படியே தான் இந்த ஃபுல் கனி கிரவுட் வந்து இருந்தாலுமே பயங்கரமான ஒரு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ வந்துருச்சுங்க. இந்த ப்ரோமோ சூப்பரா இருந்தது. பார்க்காதவங்க கண்டிப்பா ப்ரோமோவை பாத்துருங்க. இந்த ப்ரோமோல வந்திருக்க விஷயத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரோமோல என்ன காட்டுறாங்கன்னா, ஒஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக 2 பேரை செலக்ட் பண்ணுங்கன்னு பிக் பாஸ் சொல்லுவார்ல, வீக்கெண்டு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாரு. ஒவ்வொருத்தராக வந்து 2 பேரை சொல்லிட்டு இருக்காங்க. இதில் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு மாட்ட போகிறது கனின்னு நினைக்கிறேன். ஏன்னா கனியை 4 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ 4 பேருன்றது நிறைய ஓட்டு தான். திவாகரோட பேரை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் கனியோட பேரை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அநேகமாக இவங்க 2 பேரை ஒரு நாள் மட்டும் ஜெயிலில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது தெரியல. பரவாயில்ல, கனியோட பர்ஃபார்மன்ஸ் போரா இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் போரா தான் இருந்தது. ஆனால் நிறைய பேரோட பர்ஃபார்மன்ஸ் வெளியே தெரியலங்க. திவாகர் பர்ஃபார்மன்ஸ்லாம் வெளியே தெரிஞ்சது, ஆனால் அவரையே இத்தனை பேர் சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நமக்கு இந்த ஒரு 3 நாள் யாரை அதிகமாக காமிச்சாங்கன்னா திவாகர், வினோத், இந்த மாதிரி ஒரு 3-4 கேரக்டர், பார்வதி, இவங்கள தான் காமிச்சாங்க. மற்ற எல்லாருமே ஒன்றுமே பெருசாக தெரியல. ஆக்சுவலாக சுபிக்ஷா பெஸ்ட்டுன்னு தேர்ந்தெடுத்தாங்க, மனசாட்சியே இல்லாமல். சுபிக்ஷாவை தெரியவே இல்லைங்க. நேற்று டாஸ்க்கை பார்த்து, நேற்று எபிசோடை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். சுபிக்ஷா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு செலக்ட் பண்ணாங்க பார்வதி டீமில் தான் இருந்தாங்களான்னு நேற்று தான் தெரியுது தெளிவா. ஏன்னா சுபிக்ஷா அதிகம் பண்ணது என்ன, அந்த பனிப்பெண்ணா உட்காந்துட்டு மட்டும்தான் இருந்தாங்க, பெருசாக எதுவுமே பண்ணல. ஆனால் சுபிக்ஷா பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னு எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? நம்ம வேற ஷோவை பார்க்குறோம், இவங்கெல்லாம் வேற ஷோ விளையாடிட்டு இருக்காங்களா என்னன்னு ஒன்றுமே புரியலங்க. நீங்கள் சொல்லுங்களேன், சுபிக்ஷா பெஸ்ட்டா? இப்போ ஒஸ்ட்டில் சுபிக்ஷாவோட பேரை சொல்ல முடியாது, ஏன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லியாச்சுல, எப்படி ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியும்? ஸோ இன்னைக்கு பேர் வரப்போறது இல்லை. இன்னைக்கு பேர் யார் பேர்லாம் வந்திருக்குன்றதை பார்ப்போம். வினோத் எப்போவுமே போல திவாகர் பேரை சொல்லிட்டாரு. வினோத்தை கேட்டால் திவாகர் பேரை சொல்லுவார், திவாகரை கேட்டால் வினோத் பேரை சொல்லுவார். இதெல்லாம் காலங்காலமாக நடக்கிறது தான். அதுக்கப்புறம் கெமி இருக்காங்கல்ல, திவாகர் பேரை சொல்கிறாங்க. கெமி என்ன முதல்ல பர்ஃபார்ம் பண்ணாங்க? அதாவது ஒஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக 2 பேர் சொல்லணுன்றதுல திவாகர் பேரை சொல்கிறாங்க. கெமி முதல்ல என்ன பண்ணாங்க? இது ஒரு கேள்வி. அடுத்ததான் ரம்யா ஜோ சூப்பராக சொன்னாங்க, கெமியோட பேரை சொன்னாங்க. கரெக்டு, நான் மறுக்கவே மாட்டேன். கெமியோட பேரை சொன்னது சூப்பர். ஆனால் ரம்யாவோட பேரை யாருமே சொல்ல, ரம்யாவும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. திவாகர் இருக்கார்ல, அரோரா பேரை சொல்லிட்டாரு. இவர் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொல்லலைங்க, அரோரா மேலே ஒரு இஷ்யூ வந்துருச்சுல, பிரச்சனை வந்துருச்சுல, அதனால அரோரா பேரை சொல்லான்றதுக்காக சொன்ன மாதிரி தான் இருக்கு. அடுத்ததா சுபிக்ஷா இருக்காங்க பார்த்தீங்களா, திவாகர் பேரை சொல்றாங்க. ஏமா சுபிக்ஷா, நீ என்னமா முதல்ல பர்ஃபார்ம் பண்ண? திவாகராது வெளியே தெரிஞ்சாருமா, நீ எதுவுமே வெளியே தெரியலமா, உன்னை போய் எப்படி பெஸ்ட்னு செலக்ட் பண்ணாங்க? எனக்கு அதுதாங்க தோணுது. திவாகர் ஒஸ்ட்னா, திவாகர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தாரு, அவர் தான் வெளியே தெரிஞ்சாரு, எப்படி ஒஸ்ட்னு சொல்றாங்கன்னு தெரியல. அடுத்தது விக்ரம் வந்து திவாகர் பேர் சொல்றாரு. ஆக மொத்தத்தில் இப்போ திவாகருக்கு எத்தனை ஓட்டு ஆயிடுச்சு? 4 பேர் ஓட்டு போட்டாங்க. இந்த ப்ரோமோ படி பார்த்தாலே திவாகருக்கு 4 ஓட்டு வந்துருச்சு. இதை தாண்டி அரோரா இருக்காங்கல்ல, அரோரா ஏற்கனவே சொன்னாங்கன்னு சொன்னா இல்லை சொல்ல. இப்போ அரோராவும் திவாகர் பேரை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணத்தையும் ப்ரோமோலேயே காமிச்சிட்டாங்க. அது என்னன்னா, இந்த வீக் முழுக்க லவ்ன்ற மாதிரி தான் நீங்கள் கண்டென்ட் பண்ணீங்க, பெருசாக எதுவும் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ப்ரோமோ படி பார்த்தீங்கனாலே திவாகருக்கு 5 ஓட்டு வந்துருச்சுங்க. ஸோ அவர் ஜெயிலுக்கு போக போறாருன்னு நினைக்கிறேன். 2வது கனிக்கு 4 பேர் வந்தது, அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து கெமி இருக்காங்கல்ல, கெமி காரணத்தை சொல்கிறாங்க. கெமி ஏற்கனவே திவாகர்னு சொல்லிட்டாங்க, காரணத்தை சொல்கிறாங்க. என்னன்னா, கேரக்டர் விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தா கெமி வினோத் கூட ஒரு பிரச்சனை வரும்போது பல இடத்துல கேரக்டரை விட்டு வெளியே வந்தாங்க. கெமி முதல்ல என்ன பர்ஃபார்ம் பண்ணாங்க திவாகரை சொல்கிறதுக்கு? கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லைங்க. கெமிலாம் பர்ஃபார்மன்ஸே பண்ணலங்க. கெமி சுபிக்ஷாலாம் பார்த்தவங்க சொல்லுங்க, கெமி சுபிக்ஷா நல்லா பர்ஃபார்மாக பண்ணாங்க, என்னத்தை பர்ஃபார்ம் பண்ணி கிழிச்சாங்க? அவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்லேயே வந்திருக்கணும், அவங்க வரல. சரி விடுங்க. அடுத்தது அமித் யாரை சொல்கிறாருன்னா, வியானாவை சொல்கிறாரு. அமித் ஓகே, வியானாவும் பெருசாக தெரில, கொஞ்சம் தான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, வியானாவை சொல்கிறது பெரிய தப்பு கிடையாது. அமித் வியானாவை சொல்கிறாரு. அடுத்ததா இப்போ தான் நம்ம கனி அக்காவை ஒவ்வொருத்தராக போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. பிரஜின் முதல்ல வந்து கனி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கனி வெளியே தெரிஞ்சாங்களான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு யாருமே பெருசாக வெளியே தெரியலங்க. 3-4 பேர் தான் வெளியே தெரிஞ்சாங்க. பார்வதி, அதுக்கப்புறம் வந்து விக்ரம் கொஞ்சம் தெரிஞ்சார். அடுத்து திவாகர், வினோத் தான் நல்லா தெரிஞ்சாங்க. எஃப்ஜே கூட கேமில் தெரிஞ்சான். ஸோ இப்போ வந்து பிரஜின் என்ன பண்ணுறாரு, கனி பேரை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திவ்யாவும் வந்து கனி பேரை சொல்கிறாங்க. அடுத்ததாக கமருதீன் காரணத்தோட சொல்கிறாரு. என்னன்னா,
க்ரௌடு சொல்றதையே நீங்க கேட்குறீங்க, அதாவது க்ரௌடெல்லாம் என்ன சொல்றாங்களோ அதுபடியே நீங்க கேட்குறீங்க அப்படின்னு கனியை தான் லாக் பண்ணிட்டாரு. ஸோ காரணத்தோட இவர் சொன்ன மாதிரி நமக்கு ப்ரோமோல காமிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் கனிக்கு 3 ஓட்டு விழுந்துருச்சுங்க. பிரஜின் சொன்னாரு, திவ்யா கணேஷ் சொன்னாங்க, இப்ப கமருதீன் சொல்ற மாதிரி காட்டுறாங்களா. அடுத்து விஜய பார்வதி வந்துட்டாங்க. விஜய பார்வதி அடிக்கடி கனியை பத்தி ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதுதான் கனிக்கிட்டே சொல்றாங்க. அது என்னன்னா, நீங்க வெளியே பார்க்க ஸ்வீட்டா தெரியுறீங்க, ஆனா நீங்க அவ்வளவு ஸ்வீட்டான பர்சனா இல்ல, உள்ளுக்குள்ள சில வன்மத்தெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா 100% உண்மைங்க. நேத்து பார்வதிலாம் வந்து கடைசி 3 இடத்துல தான் இருக்கணும், அதுவும் எஃப்ஜேக்கு அடுத்து தான் இருக்கணும், எஃப்ஜே தான் முன்னாடி இருக்கணும்னு நம்ம அக்கா கனி அக்கா இருக்காங்கல்ல, மற்ற 2 பேரோட மனசை மாத்துனாங்க. அப்ப பார்வதி மேல எவ்வளவு வன்மம் இருக்குன்னு யோசிங்க. பார்வதிலாம் கடைசி 3ல தாங்க இருக்கணும், அதுலயும் எஃப்ஜேக்கு அடுத்த இடத்துல தான் இருக்கணும், எஃப்ஜேக்கு முன்னாடிலாம் கூட இருக்கக்கூடாதுன்னு நம்ம அக்கா அவ்வளோ பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச அக்கா தான் இன்னைக்கு ஜெயிலுக்கு போக போறாங்கன்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட கருத்து என்னவோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்க்குறேன்.